அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று மேல்நிலை 1ஆம் ஆண்டு செய்யுள் பகுதியில் இயல் 3 காவடிச்சிந்து. காவடிச்சிந்து பாடியவர் சென்னிகுளம் அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலையார். தமிழ் பண்பாட்டு கூறுகள் 1 காவடிச்சிந்து. தமிழ் பண்பாட்டு கூறுகள் 1 காவடிச்சிந்து. குன்றுதோறும் விட்டிருக்கும் முருகபெருமான் காவடி எடுத்து ஆடக்கூடிய கடவுள் பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்கள் இந்த காவடி சிந்தை பாடிக்கொண்டு முருகனுடைய பெருமைகளை தேட செல்வார்கள். நாட்டார் வழக்கிலுள்ள இசைமரபு காவடி சிந்தாகும். வழிநடை பாடல்களில் இன்று தோன்றிய காவடி சிந்தாகும். ஜகம் அப்படின்னா உலகம், புயம் அப்படின்னா தோல், வரை அப்படின்னா மலை, வண்ணம் அழகு, கழுகாசலம் கழுகுமலை, துசஸ்தம்பம் கொடிமரம், நூபுரம் அப்படின்னா சிலம்பு, மாசுனம் அப்படின்னா பாம்பு, இஞ்சி அப்படின்னா மதில், உம்பர் அப்படின்னா தேவர். இது எல்லாமே அறிஞர் பொருள். சென்னிகுளம் என்னும் ஊரிலே பிறந்தவர் தான் இந்த அண்ணாமலைதாசன் அவர்கள். கழுகுமலை தலைவனாக இங்கே வீட்டிருக்கக்கூடியவர் முருகபெருமான். முருகன் புகழ் பாடக்கூடிய அற்புதமான நூல் திருப்புகழாகும். தேவர்கள் இருக்கும் பட்டினம்தான் அமராவதி பட்டினம். சந்த இலக்கியம் காவடிச்சிந்து. சந்த இலக்கியம் காவடிச்சிந்து. காவடிச்சிந்துவின் பாடல்களில் மெட்டுகள் யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னா அண்ணாமலையாரால் தான். தமிழின் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அண்ணாமலையார் அவர்கள். காவடி சிந்துவின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் இந்த அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை என்று அழைப்பார்கள். ஊற்றுமலையின் குறுநிலத் தலைவர் இருதயாலய மிருதுப்பத்தேவர் அவருடைய அரசவையில் அண்ணாமலையார் அவர்கள் அரசவை புலவராக வீட்டிருக்கிறார். அண்ணாமலையார் இயற்றிய பிற நூல்கள் அப்படின்னா வீரை தலபுராணம், நவதீப கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திருப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. இதெல்லாமே ஒவ்வொரு முக்கியமான குறிப்புகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். இதிலிருந்து கண்டிப்பாக வினாக்கள் எப்படி வேண்டாலும் அமையலாம். அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ள பகுதி வெள்ளிவிதியார் அவர்கள். இதில் பார்த்திங்கன்னா அகத்திணை இலக்கியத்தின் இலக்கியமாக விளங்குவது தான் இந்த குறுந்தொகை. குறுந்தொகை பாடல் அமைந்துள்ள திணை அப்படின்னாக்கா அது குறிஞ்சி திணை தான். சிதவல் அப்படிங்கிறது தலைப்பாகை, தண்டுங்கிறது ஊன்றுகோல். முக்கியமான அந்த குறிப்புகள் மட்டும்தான், விடை குறிப்புகள் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். இந்த குறிப்புகளிலிருந்து வினாக்கள் எப்படி வேணாலும் அமையலாம். இப்போ சிதவல்னா என்ன, தண்டுனா என்ன, குறுந்தொகை பாடல் அமைந்துள்ள திணை எது, எப்படி வேணாலும் வினாக்கள் அமையலாம். அந்த விடை குறிப்புகளை மட்டும்தான் இப்போ நான் முக்கியமான குறிப்புகள் சொல்லிட்டு வரேன். இதிலிருந்து வினாவாக எப்படி அமைக்கிறாங்களோ பயன்படுத்திக்கங்க. குறுந்தொகை பாடல் அமைந்துள்ள பா வகை எது அப்படின்னாக்க அது நேரிசை ஆசிரியப்பா. 8 தொகை நூல்களுள் ஒன்றாக இந்த குறுந்தொகை இருக்கிறது. இந்த குறுந்தொகை அகத்தனை சார்ந்த 401 பாடல்களையும் கொண்டிருக்கிறது. குறுந்தொகையின் அடைமொழியாக நல்ல குறுந்தொகை என்று அழைப்பார்கள். உரையாசிரியர் பலரால் மேற்கோள் பாராட்டப்பட்ட அற்புதமான நூல் குறுந்தொகை. உரையாசிரியர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அது குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை அப்படின்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய அற்புதமான நூல் இந்த குறுந்தொகை ஆகும். நல்ல குறுந்தொகை அப்படின்னு அழைக்கக்கூடியது பார்க்கப்படுகிறது இந்த குறுந்தொகை. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கு. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இது யார் கடவுள் வாழ்த்து பாடினாங்க, யார் தொகுத்தாங்க அப்படின்னு வினாக்கள் அமையலாம். நான் கொடுக்கறது விடை குறிப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன். சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருவராக இருப்பவர் இந்த வெள்ளிவிதியார். அவர் சங்கத்தொகை பாடல்களில் கிட்டத்தட்ட ஒரு 13 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூற்றினுடைய சிறப்பு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ள புறநானூற்று பகுதியை பாடியவர்
கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக இருப்பது இந்த புறநானூறு. வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசல, வாழ்க்கையினுடைய விழுமியங்களை, வாழ்வின் விழுமியங்களை பேசுவது தான் இந்த புறநானூறு. பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை விளக்கும் பாடலாக இந்த புறநானூறு இடம்பெறுகிறது. தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசும் 8 தொகை நூலாக புறநானூறு இடம்பெறுகிறது. பிறர்க்கென வாழ்வது, தனக்கென வாழாத சிறப்புகளை இந்த புறநானூறு இடம்பெறுகிறது. புறநானூற்றில் பயின்றுள்ள திணை அப்படின்னா அது பொதுவியல் திணை, அதாவது இந்த பகுதியில் இருக்கிற திணை. துறை அப்படின்னா பொருண்மொழி காஞ்சித்துறை. உச்சி முதல் பாடலாக கூறப்படாத செய்திகளை கூறுவது தான் பொதுவியல் திணை. 2 மதிப்பெண்ணில் கேட்கலாம், 1 மதிப்பெண்ணையும் கேட்கலாம். மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது பொருண்மொழி காஞ்சித்துறையாகும். துஞ்சல், சோம்பல், மாட்சி அப்படின்னா பெருமை, தாழ் அப்படின்னா முயற்சி. புறநானூறு நேரிசை ஆசிரியப்பா. ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் புறநானூற்றை பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள். அவர் மொழிபெயர்த்த புறநானூறுக்கு அவர் என்ன தலைப்பு வைக்கிறார் அப்படின்னா, த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical தமிழ் இந்த புறநானூறு அப்படின்னு பெயர் வைக்கிறார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஜியு போப் வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த தலைப்பு யார் வச்சா அப்படின்னு வினாக்கள் அமையலாம். புறநானூற்றில் 1894 முதல்ல வெளியிட்டவர் உவேசா அவர்கள். புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறம்பாட்டு என வழங்கக்கூடியது. அகவற்பாக்களால் ஆனது. சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை நெறிகளையும் எடுத்துரைப்பதாக புறநானூறு இடம்பெறுகிறது. இது யார் என்ன சொல்கிறா அப்படிங்கிறதுலாம் வினாக்கள் அமையலாம். அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தினால் அவருக்கு இளம்பெருவழுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் பயணமாக அவர் போகிறார். அதாவது கடற்செலவு அப்படின்ட்டாங்க. கடற்செலவு அப்படிங்கிற செலவுனா பயணம், கடல் செலவுனா கடலில் செல்லக்கூடிய பயணம். அங்கே அவர் போகும் பொழுது கடலுக்குள்ளே அவர் இறந்து போயிடுறார். அதை கடலுள் மாய்ந்துடுறார். அதனால் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படின்னு அவரை அழைக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா புறநானூறு முடிஞ்சது. அடுத்து திருக்குறள் ஒரு செய்தியும் அங்கே இருக்குது. இதில் அணி எந்தெந்த அணி குறளில் இடம்பெறுது. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டபடு. இதில் பார்த்திங்கன்னா வேற்று இடம்பெறுகிறது. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் புருந்தகையான்கண் படி ஓமையணி. ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதில் என்ன அணி இடம்பெறுது அப்படின்னு வினாக்கள் அமையலாம். நேரடியாகவே அணியை கூட கேட்டுடலாம். சுடச்சுடரும் புண்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு ஓமையணி இடம்பெறுகிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் சொல் பின்வரும் நிலையணி இடம்பெறுகிறது. பிழைப்பை சாக்காடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பவின் பிரிதுமொழிதலணி இடம்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை அறம் பொருள் இன்பம் என்று முப்பால் இருக்கிறது தெரியும். அறத்தில் 38, 70, இன்பம் 25, மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறள் இருக்கிறது. இதில் அறத்தில் பார்த்தீங்கன்னாக்க பாயிரம் 4, அறத்தில் பாயிரம், இல்லறம், துறவரம், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல். இன்பத்துப்பால களவு கற்பு அப்படின்னு இருக்குது. இதில் பாயிர இயல் எவ்வளோன்னா 4 அதிகாரம், இல்லறத்தில் 20, துறவரம் 13, ஊழியல் 1, மொத்தம் 38 அதிகாரங்கள். அதே போல் பொருளில் பார்த்திங்கன்னா அரசியலில் 25, அமைச்சியலில் 32, ஒளிவியல் 13, மொத்தம் 70. இன்பத்தில் களவில் 7, கற்புல 18, மொத்தம் 25. இந்த மாதிரி பிரித்து கூட கேட்கலாம். 9 இயல்கள் இருக்கிறது. திருக்குறள் குறள் வெண்பாவில் ஆனது. திரு அப்படின்ற ஒரு அடைமொழியோடு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல். அடையெடுத்த கருவியாக பெயராக இலக்கணம் குறிப்பு இடம்பெறுகிறது. 7 சீர்களை கொண்டு வாழ்வியல் நெறிகளை போற்றும் நூலாக திருக்குறள் இருக்கிறது. உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இந்த திருக்குறள். திருக்குறளுக்கு 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிபெருமாள், தருமர், தாமத்தர், நச்ச, திருமலையார், மல்லர் அவர்கள்.
திருக்குறளின் சிறப்பனை போற்றும் நூலாக இந்த திருவள்ளுவ மாலை இடம்பெறுகிறது. திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர் தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதர், புறநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் என்று வள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சொல்லப்படுகிறது. காலம் என்று சொல்லக்கூடியது கிமு 31 என்று சொல்லலாம். துன்பப்படுபவர் யாரு? நாவை காக்காதவர். ஊருக்கு உதவுவதுதான் ஒப்புரவு. விரைந்து கெடுபவன் யாரு? பிறருடன் ஒத்து போகாதவன். தன் வலிமை தன்னை உயர்வாக நினைக்காதவன் விரைந்து கெடுவான். பிறருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை தன்னை உயர்வாக நினைக்காதவன் விரைந்து கெடுவான். உலக பொதுமறை என்று போற்றக்கூடிய நூல் திருக்குறள். திருக்குறள் பார்த்திங்கன்னா 1330 குறள்களை கொண்டு இடம்பெறுகிறது. திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், உலக பொதுமறை, பொய்யாமொழி என்று அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது, பற்றற்றவனை பற்றால் உண்டாவது, பற்றுள்ள அகலும் பொருளின் துன்பம் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயல்கள் முடிந்தது. நன்றி, வணக்கம்.